ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சஹருக்கு என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெய்ச்சோறு வச்சு தங்கச்சி சாறு கொடுத்து விட்ருந்தா. நேற்று நோன்பு திறக்கறக்கு வச்ச சாறு எல்லாம் இருந்துச்சு. கறிச்சாறு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பொரிச்சிட்டு புதினா சட்னி மட்டும் அரைச்சிக்கலான்னு சொல்லி அதை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் குஸ்கா வைக்கிற வீடியோவெல்லாம். எண்ணெய், நெய், பெருஞ்சீரகம், வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கி புதினா ஒரு பொடி, மல்லி ஒரு பொடி, அளவு தண்ணி இப்போ ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுமே அரிசி ஊற வச்சுருக்கிறேன். 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஜீரக சம்பா அரிசி நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம படுக்க முடியாது. எந்திரிச்சு அரிசி ஊற போட்டுட்டு தகஞ்சி தொழுக போயிட்டேன். வர்றதுக்குள்ளே தாளிக்கிற கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் ஊறிடுச்சு, தாளித்து விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு பொரித்து இதில் போட்டோன்னா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். போட்டு ஒரு இலக்கி தம் போட்டுக்க வேண்டியது சூப்பராக இருக்கும். இங்கே சிக்கன் 65 பொரிச்சிட்டேன். சிக்கன் பொரிக்கிற கையோடையே புதினா சட்னியை அரைச்சாச்சு. இன்றைக்கி சஹருக்கு என்னமெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெய்ச்சோறு வச்சுட்டு கறிச்சாறு தங்கச்சி கொடுத்தது இருந்துச்சு. அப்புறம் புதினா சட்னி, சிக்கன் 65 பொரிச்சிட்டேன். ஹஸ்பண்டையும் பிள்ளைகளையும் கூப்பிட்டு விட்டாச்சு. அதுக்குள்ளே அம்மா, தங்கச்சிங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கான சஹரு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைப்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காக நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.